வணக்கம் சாதனை பெண்கள் CIT வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷங்க. நிறைய கைத்தொழில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இமேஜஸ் அனுப்புகிறீங்க. இதை எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும் எல்லாமே கேட்குறீங்கங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய கைத்தொழில் போடணும், எனக்கு தெரிஞ்ச அத்தனை கைத்தொழிலும் சொல்லி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரினா என்ன தெரியுங்களா? கையில் போடுற தாங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலே 3 வெரைட்டி இருக்குதுங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி எம்ப்ராய்டரி. ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது ரொம்ப யூனிக்காக, எலகண்ட்டாக, ஸ்பெஷலாக தெரியணும் நினச்சா நிறைய பேர் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் அதோட லுக்கு. அதே மாதிரி போடுறது கொஞ்சம் டிலே ஆகுங்க. ப்ராக்டிஸ் பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகும் தான். ஆனால் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி லுக்கே நீட்டாக இருக்கும். ஆனால் எவ்வளோ தான் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அது சிம்பிள் லுக்கு தான் கொடுக்கும். ஆனால் சூப்பராக இருக்குங்க. என்னோடய சாரீலே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அங்கங்கே வரா மாதிரி ஃபுல்லாகவே சாரீ ஃபுல்லாகவே நான் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா போடுறதுக்கு, சாரீ ஃபுல்லாக போடுறதுக்கு 3 days ஆச்சு. ப்ளவுஸ்லேயும் நான் போட்டிருக்கேன். ப்ளவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக பேக்கில் எல்லாமே போட்டிருக்கேன். போடுறதுக்கு 3 days ஆச்சு. ஆனால் லுக்கு பாருங்கள், சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் ரொம்ப எலகண்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேசிக் ஹேண்ட் எம்ப்ராய்டரி சொல்லித்தர போகிறேன். ஒரு 3 ஸ்டிச்சு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். இன் ஃப்யூச்சர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் வரைக்கும் நான் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த ரிங்குங்க, கிளாத்து நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா ரன்னிங்கு, பேக்கு, ஸ்டெம்மு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீடில் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரிங்கு ஃபிக்ஸ் பண்ணுறதும் உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். 2 ரிங்கு இருக்கும். ஒரு ரிங்கு ஃபுல் ரவுண்டு, ஒரு ரிங்கு ஸ்க்ரூவோடு இருக்கும். எப்போவுமே ரைட் சைடில் தான் ஸ்க்ரூ ரிங் இருக்கும், இது பேக் சைடில் இருக்கும். இதை வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஃபிட் ஆகிடும். வேணும்னா ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க, மற்றபடி அது தேவையில்லை. ஏன்னா நம்ம ரெகுலராக போடும்போது அது கரெக்டாக செட் ஆகிடும். இதை பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டிச்சு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நோட்ஸும் நான் உங்களுக்கு தரேன். நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சும்மா ஒரு ரஃப் நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நோட்ஸ்னால் நீங்கள் மறந்தால் கூட இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது தேவைப்படும். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சொல்லித்தர போகிற ரன்னிங் ஸ்டிச்சு. நான் இது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சு போட்டு காட்டுவேன், அப்போ உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வளைஞ்சிருக்க டிசைன் வந்து பேக் சைடில் வர டயக்ராமு, அதாவது பேக் சைடில் வர த்ரெட்டோட டயக்ராமு. ABCDEFGன்னு போவீங்க. இதை அப்படியே நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டிச்சு போடும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச்சு. பேக் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் அதே மாதிரி தான் ABன்னு வரும். அதுக்கப்புறம் தான் CD ஃபஸ்ட்டு மட்டும் முன்னாடி வந்து போகும். இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா புரிஞ்சிடும். இதை பாருங்கள், 1 வந்து AB, 2 வந்து CA. அதாவது இது ரிவர்ஸில் வரும் உங்களுக்கு. இதை பாருங்கள், DCEDன்ட்டு. இதுவும் உங்களுக்கு போடும்போது புரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச்சு. இதே மாதிரி தான் ABCDEன்னு வரும். இதோ பாருங்கள், ABBDDFன்னு வரும். இதுவும் நீங்கள் போடும்போது உங்களுக்கு புரியும். இந்த 3 டயக்ராமும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு என் நம்பர் இருக்குது, அதையும் கால் பண்ணுங்கள். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச்சு. ஏங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இங்கே நான் குத்துறேன், குத்திட்டு இப்படி எடுக்கிறேன். அடுத்து நான் எங்கே போக சொல்லியிருக்கேன், BCன்ட்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். இதை பாருங்கள், Bன்னு போயாச்சா. அடுத்து பேக் சைடு வழியாக C. இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் அடுத்து இருக்கணும். அடுத்து D. ஏன் ABCD அப்படின்னு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது தாங்க ரன்னிங் ஸ்டிச்சு. ஒரே டிஸ்டன்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும்.
ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா போட பழகிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் டிசைன்ஸில் எப்படி போடுறது அதெல்லாமும் நான் திரும்ப சொல்லித்தரேன். ஒரே ஸ்ட்ரெஸ்லேயும் போடலாங்க. இதை பாருங்கள், அந்த டிஸ்டன்ஸை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இதை பார்த்தீங்களா. இப்போ பேக் சைடில் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இதை பாருங்கள், பேக்கில் எடுத்துட்டோம், திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு லாஸ்ட்டு த்ரெட் இருக்குல்ல, அதில் இப்படி சுற்றி உள்ளே கொடுத்து இப்படி எடுத்துருங்க. இன்னொரு தடவை போடுறேன், இப்படி சுற்றி இப்படி உள்ளே கொடுத்து இப்படி நாட்டு. அவ்வளோதாங்க நாட்டு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள் ஸ்டிச்சு. இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்கில் தான் நம்ம போடுவோம். டிசைன்ஸை போட்டு போட்டு தான் நகர்த்திக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும். அதே மாதிரி நம்ம கையில் போடுறதால இந்த துணியும் பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணினோன்னா கரெக்டாக வரும். அந்த சுருக்கத்தோடு மட்டும் போடாதீங்க. அடுத்த ஸ்டிச்சாக பேக் ஸ்டிச்சு சொல்லித்தரேன். பேக் ஸ்டிச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கிடையாது, கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கணும். கொஞ்சம் தள்ளி ஆரம்பிச்சிட்டேனுங்களா. இப்போ முன்னாடி வந்துட்டு அதே டிஸ்டன்ஸுக்கு பின்னாடி போகணும். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு லைனுக்கு முன்னாடி ஆரம்பித்தேன், இங்கே முன்னாடி வந்துட்டு பின்னாடி வந்துட்டு முன்னாடி கொண்டு போகிறேன். இப்போ அது கிடையாது, கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கணும். கொஞ்சம் தள்ளி ஆரம்பிச்சிட்டேனுங்களா. இப்போ முன்னாடி வந்துட்டு அதே டிஸ்டன்ஸுக்கு பின்னாடி போகணும். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு லைனுக்கு முன்னாடி ஆரம்பித்தேன், இங்கே முன்னாடி வந்துட்டு பின்னாடி வந்துட்டு முன்னாடி கொண்டு போகிறேன். இப்போ அதே மாதிரி தாங்க ஃபுல்லாகவே போகணும். பின்னாடி வந்துட்டு முன்னாடி கொண்டு போகணும். டிஸ்டன்ஸை மட்டும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது இது எப்படி போட்டோன்னே தெரியாது, கண்டினியூஸாக தான் வரும். ஒரு ஃபில்லிங்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு. டிசைன்ஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்தையும் நான் ஒரு டிசைனில் போட்டு காட்டுறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அது பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு புரியும் இன்னும் கொஞ்சம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்லேயே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இப்படி தாங்க போகும். இப்போ பேக் சைடில் போட்டு நாட் போடுறதையும் பேக் சைடில் உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இந்த பாருங்கள், பேக் சைடில் இப்படி தான் வரும். அதாவது ஓவர்லேப் ஆன மாதிரி. இது எதுக்கு நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, பேக் ஸ்டிச்சு வந்து ராங் சைடில் இருக்கிறது ஸ்டெம் ஸ்டிச்சு. இப்போ நம்ம அடுத்து ஸ்டெம் ஸ்டிச்சு போடுற ஃபினிஷிங் இப்படி இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். போட்டு காட்டினேன்னா உங்களுக்கு புரியும். நாட்டும் அதே மாதிரி தான், நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அதே மெத்தடு தான். இப்படி சுற்றி பேக் சைடு வழியாக இப்படி எடுத்துடணும். கட் பண்ணிட வேண்டியதுதான். இதை பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அப்படியே நான் வந்து டைட் பண்ணிட்டேன் ரிங்கை. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் ஸ்டெம் ஸ்டிச்சு போட போகிறேன். ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏலேருந்து தான், ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்துட்டு நான் இதை மட்டும் என் வாட்டத்துக்கு லைட்டாக இப்படி லைட்டாக நான் என் வாட்டத்துக்கு திருப்பிக்கிட்டேன். ஏன்னா இதை கொஞ்சம் தள்ளிட்டு இதுதான் பி, அதுலேருந்து உள்ள, அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் நம்ம இப்படி கொண்டு வரணும். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச்சு. அதாவது நூல் இங்கே இருக்குங்களா, அடுத்து பாருங்கள் இங்கே குத்திட்டு திரும்ப சென்டரில் இப்படி குத்தி எடுப்போம். அதாவது ஒரு காம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி லுக்கு வரும். ஒரு காம்போட லுக்கு வரும் பாருங்கள். தெரியுதுங்களா? ஒன்றுக்கு மேலே ஒரு காம்பு கண்டினியூ வர மாதிரி இருக்குது. முன்னாடி குத்திடணும், பின்னாடியிலேருந்து எடுக்கிறது அந்த நூலோட சென்டரில் எடுக்கணும். தெரியுதுங்களா? இது பேக் ஸ்டிச்சு, இது ஸ்டெம் ஸ்டிச்சு. இப்போ பின்னாடி பக்கம் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி குத்தியாச்சு, திருப்பி காட்டுறேன் பாருங்கள்.
நம்ம இந்த பேக் ஸ்டிச்லாம் எப்படி போட்டோமோ அந்த ஃபினிஷிங்கில் வருது. குட்டி குட்டியாக போட்டோன்னா இந்த ரன்னிங் ஸ்டிச் போட்ட மாதிரியே வந்துடும். இப்போ நாட் போட போகிறேன். நார்மலாக நம்ம போட்ட நாட்டு தான். இப்போ நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் சைடில் அதோட ஃபினிஷிங்கை பாருங்கள். இது ரன்னிங் ஸ்டிச்சு, இது பேக் ஸ்டிச்சு, இது ஸ்டெம் ஸ்டிச்சு. நான் இப்போ கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியணும், உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக. என்னோடய அடுத்த வீடியோவில் குட்டி குட்டியாக டிசைனில் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் எதுலலாம் யூஸ் பண்ணலான்னா, உங்கள் சாரீக்கு டிசைன் பண்ணலாம், ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணலாம், பாவாடை சட்டைக்கு டிசைன் பண்ணலாம், சுடிதாருக்கு டிசைன் பண்ணலாம். ஏன் மென்ஸோட குர்த்திஸ் இருக்குது பாருங்களேன். ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான எலகண்ட் டிசைன் தான். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்லாம் நம்ம போடலாம். அது எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கார்மெண்ட்ஸ்லேயும் மேக்ஸிமம் ஒரு பாக்கெட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், புரியலன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது தேவையானவங்களுக்கு ரீச் ஆகணும்ல, ஒரு சின்ன ஷேர் கொடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.